வணக்கம், வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் மாஞ்சரைப்பட்டி. இன்னமும் நான் இருக்கிற ஊர் திண்டிவனம். ஹோட்டல் வடக்கம்பட்டி பேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இந்த வடக்கம்பட்டின்ற பேரை நீங்க வந்து முன்னாடி கவுண்டமணி ஜோக்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. டே வடக்கம்பட்டி ராமசாமி டே அப்படின்ற மாதிரி இது ஒரு வடக்கம்பட்டி. அண்ட் இந்த வடக்கம்பட்டி ஹோட்டல் திண்டிவனத்துல ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ஃபேமஸா இருக்கு. காரணம் இங்க நான்வெஜ் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்நேரமும் ஈவினிங்ல காலையில மத்தியானம்லாம் கூட்டம் பயங்கரமா இருக்குது. அப்படி இவங்களோட ஒரு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க ஹோட்டலை பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு உடனே ஓகே அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஹோட்டலோட ஓனர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணே வணக்கம். ஓகே, பேருங்க? முபாரக் பாஷா. முபாரக் பாஷா, சூப்பர். இப்போ இந்த மெனுல இருக்கிறது எல்லாமே எல்லா டைமும் கிடைக்குமா? எல்லா டைம் வந்து ஈவினிங் டைம்ல வந்து எல்லாமே கிடைக்கும். சரி, மதியானத்துல வந்து சாப்பாடு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் காடை பிரியாணி. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நெய் மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, காடை ஃப்ரை, போடி, சிக்கன் 65, சிக்கன் போன்லெஸ் இருக்குது, விங்ஸ் ஐட்டம், நிறைய ஐட்டம் இங்கே உண்டு. உங்க ஹோட்டல்ல அதிகமா மூவ் ஆகுது அப்படின்னா மக்கள் கேட்டு வடக்கம்பட்டிக்கு போனா இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றது என்ன ஐட்டம்? வடக்கம்பட்டினாவே பிரியாணி ஃபேமஸ். சரி, நைட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பரோட்டா, பன் பரோட்டா தரும். அது என்ன பன் பரோட்டா? ஆமா, அது வடக்கம்பட்டி ஸ்பெஷல். ஓஹோ, சரி. இல்ல பன் பரோட்டா எனக்கு பன் மாதிரியே இருக்குமா? ஆமா, நல்லா சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, இன்னைக்கு உங்க ஹோட்டலுக்கு வந்துருங்க. எனக்கு டேஸ்ட் பண்றதுக்கு என்ன கொடுக்க போறீங்க? சிக்கன் வச்சு தரேங்க. சிக்கன் வச்சு தான் உங்க கடை ஸ்பெஷல்? எஸ். எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் வச்சு சொல்றீங்களா? மாஸ்டர், ஒரு சிக்கன் வச்சு எதுனாங்க? சிக்கன் வீச் எப்படி பண்றது முபாரக்? சிக்கன் வீச் வந்து சிக்கன் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சிக்கன், ஆனியன், டொமேட்டோ, எக்கு, அப்புறம் வந்து மாவு. இல்லை அது ஓகே. இது என்ன ஸ்டப் பண்ணி இருக்குமா இல்லை தொட்டு சாப்பிட்றதா? ஸ்டப் பண்ணி தான் வரும் எங்களுக்கு. இந்த சிக்கன், ஆனியன், டொமேட்டோலாம் ஸ்டப் பண்ணிடுவீங்க? ஆமாம், ஃபுல்லாக ஸ்டப் பண்ணி தான் வரும். சரி, ஒரு அதை கட் பண்ணி 4 பீஸாக வரும். அது நீங்கள் வந்து இப்போ எக் பப்ஸ், மட்டன் படுத்தல, அது நம்ம பப்ஸ் ஐட்டம் பப்ஸ் மாதிரி இருக்கும். இல்லை நான் கேட்குறது என்னன்னா, பரோட்டா போடுறோம், அதுக்குள்ளே ஸ்டப் பண்ணி கல்ல வேக வைப்பீங்களான்னு? ஆமாம், ஸ்டப் பண்ணி கல்ல வைப்போம். சிக்கன் வந்து வதக்கின சிக்கன், அதாவது ஆமாம் வறுத்த சிக்கன். இதெல்லாம் வதக்கி தான் உள்ளார போட்டு இந்த சிக்கன் மீட் ரெடி ஆகுது. ஆமாம். இது ஒரு பிளேட்ல 4 பீஸ் கட் பண்ணி கொடுத்துருவீங்களா? 4 பீஸ் கட் பண்ணுவோம். இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? 2 பேர் சாப்பிடலாம். இது நைட்டு மட்டும்தானா இல்லை மத்தியானம் கிடைக்குமா? நைட்டு மட்டும்தாங்க. நைட்டு மட்டும்தான். சுமார் எத்தனை மணிக்கு வந்தா கிடைக்கும்? 7 o'clock வந்தால் கிடைக்கும். அதான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துடுச்சு. இதானா? ஓ, சொன்ன மாதிரியே பஃப் மாதிரி தாங்க இருக்குது. சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கல்ல? நீட்டா சின்ன சின்ன பீசஸா போட்டு கொடுத்துட்டீங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதான் வடக்கம்பட்டி ஸ்பெஷல். இது இந்த மக்கள் கிட்ட நல்ல ரீச் ஆயிருக்காது. ஆமா, நல்ல மக்கள் கிட்ட மக்கள் நல்ல ரீச் ஆயிருக்கு. சூப்பர்ண்ணே. எவ்வளவு இது ஒரு பிளேட்டு? ஒரு பிளேட் பாத்தீங்கன்னா 65 rupees. 65 rupees. இதுல எத்தனை பீஸ் போடுவீங்க சிக்கனு? நல்லா சாப்பிட்டு அரைச்சிருவீங்களா சிக்கனை? சிக்கன் வந்து அரைக்கலாம் மாட்டோம். சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு, சரி, போன்லாம் ஃபுல்லா எடுத்துருவோம். ஓ, ஃப்ளஷ் மட்டும் வச்சுப்பீங்க? எஸ். ஓகே 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 ஓகே. ஐ திங்க் 65 ரூபாய்க்கு வருஷம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ முபாரக். தொடர்ந்து இன்னும் நிறைய வருஷங்கள் உங்க கடை வந்து திறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இந்த வடக்கம்பட்டி ஸ்பெஷல் சிக்கன் வீச்சை சாப்பிட்டு பார்த்துருவோங்க. சிக்கன் வீச்சு, முட்டை வீச்சு சாப்பிட்ருப்பீங்க, பட்டர் வீச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் சிக்கன் வீச்சு எப்படிலாம் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். சிக்கன் இதில் எப்படி செட் ஆகும் அப்படின்னா, நல்லா ஃப்ளஷை மட்டும் எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிக்கனை வந்து நீட்டாக வெளில வராத மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வெளியே வராமல் ஃபுல்லாக நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டாங்க. அதாவது முட்டை, சிக்கன் அரைச்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, தக்காளி, வெங்காயம். ஸோ சாப்பிட்றப்ப அந்த பசங்களுக்கு வந்து இந்த சிக்கன்ல அம்மா போன் எடுத்துட்டா, அம்மா அந்த போன் எனக்கு வலிக்குது கடிக்கும் போது, அந்த கம்ப்ளைண்டே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இதை மாவில் வந்து ஃபுல்லாக பதிகிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு தோசைகளில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப அந்த பச்சை வாடை கொஞ்சம் கூட இல்லாமல்
நல்லா ஃப்ரையா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு சிக்கன் வித்துக்கு சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே நீங்க வந்து பஃப் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இன்னைக்கு இந்த திண்டிவனத்துல வடக்கம்பட்டி ஸ்பெஷல் சிக்கன் வித்து சாப்பிட்டுட்டே இருக்கேன்.